இந்த நாட்டில் இருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எதிர்க்கட்சியினர் எடுத்துக்கொண்டாலும் சரி கடந்த காலங்களிலிருந்து பல்வேறு சித்து விளையாட்டுக்களை விளையாண்டு பார்த்தார்கள், முடியாது போய்விட்டது. அது மாத்திரமல்ல, கடந்த காலங்களில் இந்த நாட்டில் விசேடமாக தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக பல்வேறு அவதூறுகளை கட்டவிழ்த்து விட்டார்கள், அதுவும் முடியாமல் போய்விட்டது. அப்ப அந்த வகையில் கடந்த காலங்களில் செய்ய வேண்டிய அநியாயங்கள் அனைத்தையும் செய்து, அது மாத்திரமல்ல இந்த நாட்டின் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக மக்களை திசை திருப்புகின்ற நடவடிக்கைகளை எடுத்தும் கூட கடந்த ஜனாதிபதி தேர்தலில் படுதோல்வி அடைந்தார் சஜித் பிரேமதாஸ் அவர். அப்ப அதன் பின்னர் இவர்களுக்கு தேவை இருந்ததா பொது தேர்தலாவது ஏதாவது மீண்டு வருவார்கள் என்று எதிர்பார்ப்போடு இருந்தவர்களுக்கு அதையும் குழி தோண்டி புதைக்கின்ற வேலையவே சஜித் பிரேமதாஸ் அவர்கள் செய்து கொண்டார். அப்ப அதன் பிறகு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தல். அப்ப இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது நமக்கு எல்லோருக்குமே தெரியும் அதிலும் படு தோல்வி அடைந்திருக்கின்ற நிலைமை. அப்ப அந்த வகையில் இந்த அனைத்து தேர்தல்களையும் தோல்வி அடைந்திருக்கின்ற அனைத்து தேர்தல்கள் மூலமாக தனது கட்சியை ஒருங்கிணைத்துக் கொள்ள முடியாதிருக்கின்ற இந்த எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதற்கு கூட தகுதியற்றவராகவே இன்றைக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் காணப்படுகின்றார். அப்ப அது மாத்திரமல்ல, கடந்த ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தலின் போது இந்த நாட்டில் ராஜபக்சாக்கள் மோசடிக்காரர்கள், கொலைகாரர்கள், அது மாத்திரமல்ல லஞ்ச ஊழலில் மோசடியில் ஈடுபட்டவர்கள், அது மாத்திரமல்ல இந்த பிணைமுறி மோசடிக்கு சொந்தக்காரர் என்பது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள், அது மாத்திரமல்ல இவ்வாறு நாட்டில் இருந்த கடந்த காலங்களில் இந்த நாட்டுக்கு அநீதி இழைத்த லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர் அனைவரையும் ஒன்று திரட்டி கொண்டு இவர்களுக்கு எதிராக போர்க்குரல் எழுப்பினார்கள். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அந்த நபர்கள் அனைவரோடும் ஒன்று சேர்ந்து கொண்டு தாங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றார்.